இந்த நாட்டாம படத்தில் நடிச்சாலும் நடிச்சு ஓவரா நாட்டாம பஞ்சாயத்து 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 மட்டும்தான் நான் நடிகர் திறத்தை நான் பார்த்திருக்கேன். என்ன ஒரு கீழத்தரமான ஒரு கேள்வி சிவகுமார். குருநாதர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்காவில் உங்களுக்கு வந்து குருநாதரை பார்க்க முடியல. கேட்டா கமலஹாசனை திட்டுவதற்கு, கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு அருகதை யார் சொல்றா? கார்த்தி. பெரிய வருமானத்தை உருவாக்கி விடலாம் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நடிகர் சங்கம் எங்க இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. உண்மை ஒப்புக்கொள்கின்றேன். உனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது. உனக்கு இது வரைக்கும் நான் பேசுவானா இன்னைக்கு? டோன்ட் சே வெட்டியானா சாதாரண ஒரு இதா? நமக்கு மரியாதை கொடுத்து அனுப்புபவர் நீ வெட்டியான இழிவுபடுத்துற. நீ ஒரு மனிதனா? கே பாலச்சந்தர், do you have any experience? Can you match the experience of Sarath Kumar? Can you match the intelligence of Sarath Kumar? Can you come to one-to-one debate with Sarath Kumar? Which topic do you want? ஒரு கீழத்தரமான ஒரு கேள்வி. என் மனைவி பார்த்து கேட்கிறார். யார் கேட்கிறாரு? கொடுத்தவங்க நான் தான் உண்மையான கருணை. Do you think நான் போய் என் பொண்டாட்டி சொத்தை வித்துவனா? நான் கேவலமான மனிதனானா? 61 வயசுங்க 25 வயசு பையன் நேருக்கு நேருக்கு சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ளவனா? என்ன ஒரு கீழத்தரமான ஒரு கேள்வி சிவகுமார். ஏன் என் பொண்டாட்டி போய் கேட்கிற? தைரியம் எந்த ஆம்பளைக்கு ஆம்பளை வந்து கேளு, பொம்பளை போய் கேட்காத. எனக்கும் கோபம் வரும். கெட்ட வார்த்தை மட்டும் எனக்கு வராது. ரவி மாதிரி இன்னும் நிறைய இருக்கு விஷயம். உலகத்தில் எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு. 25 வயசு தான் ஆச்சு. வயசு வச்சா கண்ணு வச்சு சேரன்னு சொல்கிறார். ஆகவே என் வயது 26 ஆக்கி கொள்கிறேன். சைக்கிள் போய் பேப்பர் போட்டு 500 ரூபாய் சம்பளத்தில் வந்து உழைச்சு சம்பாரிச்சு வந்தவன் அந்த சரத்குமார். நான் பெரிய வந்து ஒரு நடிகராக பிறகுதான் சிவந்தி ஆயித்தர் என்னுடைய அண்ணன், பி ராமச்சந்திர ஆயித்தர் என் அண்ணன் என்று அப்புறம் தான் எனக்கு தெரியும். அவர் கிணத்தை காணுமா? தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்கிறது குரல். கச்சிருச்சுங்க இங்க. அதான் இவ்வளவு பேசுறேன். கராத்தே ஆடி பாருங்க, பாக்ஸிங் பண்ணி பாருங்க. யார் கூட? என் கூட. அப்புறம் நீ வீரனா இல்லையா நான் சொல்றேன். ஏளனம் செய்தாரே கமலஹாசன் அவர்கள் அமெரிக்காவில் போய் சொல்றார் ஒரு கூட்டத்தில், they have chased me out of Tamil Nadu. உங்களை எடுத்துக்கோ. எங்க? அமெரிக்காவில் போய் தமிழகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தை துரத்தி விட்டது என்று சொல்கிறார். முதலமைச்சர் புரட்சி தலைவியை பற்றி ஏளனம் செய்கிறார். தமிழகத்தை பத்தி அங்க பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்றவங்க ஒரு மனுஷனாங்க. வீரன்னா இருந்து பாவன சோதனை வேதனை கடந்து சாதனை படைப்பவன் மனிதன். உடனே ஒப்பாரி வச்சு அழுது உடனே எல்லாரும் ஓடி போய், ஐயோ கமல் சார் போயிடாதீங்க சார், ஐயோ நீங்க ஊரை விட்டு ஓடிடாதீங்க சார், நீங்க ரொம்ப முக்கியம் சார், கலை உலகத்து நீங்க தான் பிரம்மா சார். எல்லாரும் நடிகன் தான். அந்த நடிகனிடம் என்ன இருக்கிறது வெளியே கொண்டு வருவது டைரக்டரோட வேலை. உங்களுக்கு கிடைச்ச டைரக்டர் சார் நீங்க நடிக்கிறது வந்து நடிப்பா தெரிஞ்சிருக்கலாம். உலகநாயகன் படம் வெளியே வர வேண்டுமே என்ற எண்ணத்திலே பயணித்துக் கொண்டிருந்தேன். விஷால் வந்து 10 போன் போட்டுட்டு இருந்தார். பார்த்தேன். நம்ப மாட்டீங்க, 25 பேர் அடியாட்கள். என்ன உதைக்கிறது 25 பேரா? 29 பேர் தெரியணும், 5 பேர் தெரியக்கூடாது உங்களுக்கு. என் இறுதி யாத்திரை நடிகர் சங்க வளாகத்தில் இருந்தால் நான் போய் என் பொண்டாட்டி சொத்தை வித்துவனா? விக்கிற அருகாரி என்ன பண்ணுவனா? கேவலமான மனிதனானா? பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்றவங்க ஒரு மனுஷனாங்க.